Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சிறுதானியங்கள். அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி கோதுமை வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துகிட்டு வர ரைஸ் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள். ஆனால் டயபெட்டிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டயபெட்டிஸ் வந்து சரி பண்ணுறதுக்கு, உடல் பலத்தை வந்து நல்லா வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கம்பு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்புகள் வந்து நம்ம உடலில் தங்கியிருக்கிறத இதை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த கம்புக்கு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய தசைகளுக்கும் ரொம்ப நல்லது. ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை வந்து என்னென்னா நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம். அதாவது கூலாகவும் எடுத்துக்கலாம், களி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தோசையாகவும் நம்ம செஞ்சு எடுக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னா நம்ம அளவு என்னென்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதை நம்ம ஒரு 4 hours வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டிட்டு ஒரு ஃபெர்மெண்டேஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours வந்து ஃபெர்மெண்டேஷன் டைம் எடுத்துகிட்டு நம்ம இது வந்து இட்லியாகவும் செய்யலாம், தோசையாகவும் செய்யலாம். நம்ம வந்து தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கம்பு நம்ம ஊற வச்சுக்கலாம். அதாவது கம்பு தோசைக்கு இதுக்கு வந்து 2 கப் எடுத்துக்கலாம். தலை தட்டி இட்லி அரிசி 2 கப் எடுத்துக்கலாம். உளுந்து 1 கப் எடுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதையும் நம்ம 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது 2-3 டைம் நம்ம கழிஞ்சிட்டோம். இப்போ நம்ம தண்ணியை விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 4 hours வந்து ஊறினாலே போதும், நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஊறட்டும், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கம்பு மாவு அரைச்சி ஃபெர்மெண்டேஷன் டைம் வந்து ஒரு 7 hours ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிடுச்சு. இதுக்கு வந்து என்னென்னா கொத்தமல்லி சட்னி தான் காம்பினேஷன். இது வந்து டயபெட்டிஸ்க்குனே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாமே என்னென்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள, அதாவது சிறுதானியம், கொத்தமல்லி. இந்த கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும் தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தவா வச்சுக்கலாம். தவா நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம அப்படியே ரவுண்டாக அப்படியே பார்த்துக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பெரிய கல்லுங்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தான் ஃபுல்லாகவே வந்து நல்லா வேகும். அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஆயில் விட்டுக்கலாம். ஓரத்தில் லைட்டாக விட்டுக்கோங்க, ஈஸியாக எடுத்துக்கலாம். பொடி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கொத்தமல்லி சட்னி எடுத்துக்கலாம். கம்பு தோசை கொத்தமல்லி சட்னி ரெடி. கம்பு தோசை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த உணவை வந்து எப்படி வந்து அரைக்கலாம் அப்படிங்கிறத விஷயங்களை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெபிள்ஸ் தமிழ்.